இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை இந்த நாட்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர்கள் இருளைப் போல் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்தவான்கள் யார் என்று இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்கள், இந்த நாட்களிலே அவரோடு நடப்பவர்கள் தான் இந்த நாட்களிலே அவருடைய பரிசுத்தவான்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற உணர்வு உண்டோன்று கர்த்தர் இந்த நாட்களிலே ஜனங்களை இந்த நாட்களிலே பூமியிலே நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்த வான்களுடைய பாதங்களை காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அன்பு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாட்களில் 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே இந்த நாட்களில் நாங்கள் இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அன்னாளுடைய சம்பவத்தை குறித்து இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறது. 1 சாமுவேலிலே பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர்கள் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பில் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்னாள் என்று சொல்லப்படுகிற சாமுவேலுடைய தாயார் அவர்கள், தீர்க்கதரிசி சாமுவேலுடைய தாயார் அவர்கள் தேவனை புகழ்ந்து தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, அவருடைய மகத்துவத்தை இந்த வேத பகுதியில் இந்த நாட்களில் அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கர்த்தருடைய காரியங்கள் எப்படிப்பட்டது, அவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த தாயாருடைய இருதயத்திலே இருந்த ஒரு பெரிய ஒரு பாரம், அது மட்டுமல்ல அவருடைய ஒரு வெட்கம், அந்த வெட்கத்தை எல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களிலே சந்தோஷமாக மாற்றினது மட்டுமல்ல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அவளுடைய ஜெபத்திற்கு பதிலாக தேவன் இந்த நாட்களிலே ஒரு சந்தோஷத்தையும் இந்த நாட்களை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் என் ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இந்த நாட்களில் இல்லை. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்திலே என் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை தேடின ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் அவர்களுடைய முடிவு மகத்துவமாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறது. யோபு பக்தனுடைய முடிவை பாருங்கள், மகத்துவமாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு இந்த நாட்களிலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதேபோல் அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேதத்திலே இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இவள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த சம்பவம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய இல்லாதது இருக்கிறதாக உருவாக்கி இந்த நாட்களில் கொடுத்து அவருடைய நிந்தையை நீக்கின அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் இப்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களில் இந்த 9வது வசனத்தில் இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாங்கள் நிந்தையிலே உபத்திரவங்களில் இந்த நாட்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறோமா? அப்படியானால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய சமூகத்திலே உங்களுடைய இருதயத்தை கரைத்து அவருடைய சமூகத்திலே அங்கே அவரை தேடி நாடி அவரை தேடி சமூகத்திலே வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை காப்பாற்றி உங்களுடைய நிந்தையை போக்கி ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார்.
இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இறங்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.